students, this is Lakshmi here. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th semester book 5th chapter example 5.27 question என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. A mobile phone is put to use when the battery power is 100%. The percent of battery power y in decimal form remaining after using the mobile phone for x hours is assumed as y is equal to minus 0.25x plus 1. அதாவது ஒரு ஃபோனுக்கு பேட்டரி போடுறோம். புக்கில் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. ஃபோனுக்கு நம்ம சார்ஜர் போடும்போது நமக்கு சார்ஜர் சொருகும் போது நமக்கு காமிக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி வந்துட்டு எத்தனை பர்சன்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏறும். அதில் பார்த்தீங்கன்னா 40%, அதாவது ஃபுல்லாக நமக்கு சார்ஜ் ஏறிடுச்சுன்னா 100%, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா 40% வந்து சார்ஜ் ஏறி இருக்குது. ரிமைனிங் இருக்கிறத வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் எவ்வளோ இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு வந்து ஒரு அஷ்யூமினேஷன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்க சொல்லியிருக்காங்கன்னா y = 0.25x + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மள 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் elapsed if the battery power is 40%. 40% வந்து சார்ஜ் ஏறி இருந்தது அப்படின்னா அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, how much time does it take so that the battery has no power. பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது பவரே இல்லை அப்படின்னா அப்போ அதனுடைய பேட்டரி பர்சன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். சொல்யூஷன், given that equation எப்படி கொடுத்துருக்காங்கன்னா y = minus 0.25x plus 1 கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொடுத்துருக்குது. நமக்கு ஒவ்வொரு சப்டிவிஷனாக போடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, டு ஃபைண்ட் டைம் when the battery power is 40%. டைம் அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. அதாவது டைம் கொடுத்துட்டு பவர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருங்கன்னா, ஒய்யோட வேல்யூ 40% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன் அப்படின்னால நமக்கு தெரியும் 100 டினோட் பண்ணோம். அப்போ 40 / 100 இஸ் ஈக்குவல் டு 0.40 அப்படின்னு கிடைக்கும். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் அதாவது டிவைட் பண்ணும்போது 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும். ஒரு டிஜிட் தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் மேக் பண்ணோம். 100 அப்படின்னா 2 டிஜிட் மேக் பண்ணும். அப்போ 0.40 கிடைக்கும். ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம அந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன ஆன்சர் ஈக்குவேஷன் 1ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய்யோட வேல்யூ 0.4, 0க்கு வேல்யூ கிடையாது, போட்டால் தப்பு இல்லை, இல்லைன்னா போடாமல் அப்படி விட்டுடுங்க. மைனஸ் 0.25x + 1. இந்த ப்ளஸ் 1ஓட வேல்யூ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா என்னவா மாறுனா -1 மாறுங்க. அப்போ ஏற்கனவே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0.4 இருக்குது. அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு -0.25x. அப்போ 1லேருந்து 0.4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1லேருந்து 0.4 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 1.0, 0.4. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாரு பண்ணால் 10, 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 0.6 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு -0.6 இஸ் ஈக்குவல் டு -0.25x அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்க அந்த 0.25 இந்த பக்கம் ஈக்குவேஷன் இந்த பக்கம் வரும்போது டிவைடில் மாறிடும், ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமல் போக்குறதுக்காக டினாமினேட்டரில் 2 டிஜிட் இருக்கனால மேலேயும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0.6 / 0.25 × 100 / 100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ 600 ஒரு டிஜிட் அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கனால 0 வந்து ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 25 0 இங்கே 2 டிஜிட் டெசிமலுக்கு அப்புறம் இந்த 2 0க்கு வேல்யூ இல்லாமல் போய்டும். அப்போ 6/60 / 25 கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 60 நம்ம 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 60 25ஆல்னா 225 சார் 50, சப்ட்ராக்ட் பண்ணால் 10 கிடைக்கும். டெசிமல் பாயிண்ட் வச்சோன்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 425 சார் 100.
அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2.4 ஹவர்ஸில் கிடைக்குது. அதாவது 40% நமக்கு சார்ஜ் ஏறணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா 2.4 ஹவர்ஸ் டைம் தேவைப்படுது. அது செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, how much time does it take so that the battery has no power? செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, how much time does it take so that the battery has no power? பேட்டரியில் சுத்தமாக பவரே இல்லை அப்படின்னா அது சார்ஜ் ஆகிறதுக்கு எத்தனை மணி நேரம் டைம் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நோ பவர் அப்படிங்கும்போது நம்ம ஒய்யோட வேல்யூவை 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூஸை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y is equal to -0.25x plus 1, 0 is equal to -0.25x plus 1. இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்து என்ன ஒன்றா மாறும்னு பார்த்தீங்கன்னா -1 மாறிடும். அப்போ -1 plus 0 ஏற்கனவே 0 இருக்குது is equal to -0.25x. 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ -1 is equal to -0.25x. மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 1 இருக்கும். அந்த 0.25 மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் வந்து என்ன மாறினா டிவிஷனாக மாறிடும். ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்ம டெசிமல் போகிறதுக்காக மேலேயும் கீழேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ 100 டிவைட் பை டெசிமல் கேன்சல் ஆகி 25ன்னு கிடச்சிரும். 25 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 4 ஹவர்ஸ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 4 ஹவர்ஸ். எக்ஸோட வேல்யூ டைம் ஒன்றும் ஒய்யோட வேல்யூ வந்து பவர் ஆஃப் பேட்ரி, அதாவது பேட்டரியில் எத்தனை பர்சன்ட் சார்ஜ் ஏறுது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட கான்செப்டே. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இதில் வந்துன்னா 40% நம்ம சார்ஜ் ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். அதாவது 40% இருந்து ரிமைனிங் ஏறதுக்கு மீதி 60% ஏறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது. செகண்ட் கொஷினில் வந்து சுத்தமாக சார்ஜ் ஏறாமல் இருக்கிற ஃபோன் சார்ஜ் ஏறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் தேவைப்படுதுன்னு பார்த்துருக்கோம். 40% ஏறி இருந்தது அப்படின்னா அதுக்கு தேவை 2.4 ஹவர்ஸ். சுத்தமாக சார்ஜே இல்லாத சார்ஜ் ஏறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் தேவைப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.